நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஓபிஎஸ் திமுக இணைஞ்சது வந்து திமுகவுக்கு ஒரு ஆகப்பெரும் மாபெரும் சாதனை அப்படின்னு பேசப்படுது. அதில் என்ன சாதனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வேதனை தான். அது திமுக வேணா ஒரு சாதனையா இருக்கலாம், ஓபிஎஸ்க்கு ஒரு வேதனை. இப்போ எப்படி அவங்களுடைய அந்த ஊர்ல இவ்வளோ நாள் ஒரு இந்த பாக்கெட்டில் வச்சுருந்த ஃபோட்டோவை மாற்றி, வீட்டில் வச்சுருந்த ஃபோட்டோவை மாற்றி, காரில் மாட்டித்த கொடியை மாற்றி, உதயசூரியன் சின்னத்தில் போய் நின்று ஓட்டு கேட்கணும். எப்படி இரட்டை இலை வேண்டாம், அதிமுக வேண்டாம், பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுகவுக்கு எதிராக போய் இப்போ ஒரு ஓட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து அவருக்கு வந்திருக்கு. அது தாய் கழகம் தானே, தாய் கழகம் தானே. நீங்க என்ன வேணா சொல்லி உருட்டலாங்கய்யா. தாய் கழகம்னு சொல்லலாம், தாய் மாமா கழகம்னு சொல்லலாம், என்ன வேணா நீங்க சொல்லலாம். இதுதான் முதல்ல ஊ போட்டு ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அப்ப போய் திராவிட கழகத்துல சேர்ந்துக்க வேண்டியதானே. ஏன் எல்லாம் போய் திமுக சேர்றீங்க? தாய் கழகம்னா உங்களுக்கு திமுக தாய் கழகம் கிடையாது. நேரா போய் நீங்க திராவிட கழகத்துல சேர்ந்துருங்க. பெரியார் உருவாக்குறதுல போய் ஏங்க உங்க கூட இருந்த பன்ருட்டியார் கட்சி தொடங்குறாருங்க. அவரு வயசுக்கு அவரு கட்சி தொடங்கி ஒரு 50 பேரை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை தொடங்கி பேசுறாரு. உங்களால முடியலையே. ஏன்னா உங்களை நம்பி வந்தவங்க எல்லாரையும் நீங்க நட்டாத்துல விட்டுட்டு போய் தான் பழக்கம். வெக்கமே இருக்காதா, கூச்சமே இருக்காதான்னு கேக்குறாங்க. நம்ம கேட்கல, ஜெனரலா போய் சேர்ந்துருப்பாரா? அது இல்ல, அது ஒரு பக்கம் இல்ல கேக்குறாங்க. ஜென்ரலாக இருக்கும்போது எப்படிங்க அது எப்படிங்க முடியும்? இவரை போய் இவருடைய பிஜேபி எதிர்த்து போய் அங்கே போய் ரொம்ப பேசுறேன்றாரு. என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிஜேபி எதிர்த்து பேசுறதுக்கு? சீட்டு கொடுக்கல, உள்ள சேர்த்துக்க சொன்னா சேர்த்துக்கிட்டீங்களா? சீட்டு கொடுக்கறது வேற, அவரை பாக்குறதே எனக்கு பாக்கியம், அவரை நிக்கிறதே எனக்கு. எத்தனை தடவை டெல்லிக்கு இங்கேயும் ஏறி இறங்கி இருப்பீங்க. உங்களை விட சின்ன பையன் அண்ணாமலையோட பேச்சை கேட்டு நீங்க எவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கீங்க. இந்த இந்தியா டுடேல ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டிருந்தாங்க. கேரளா காங்கிரஸ் வந்து தாவேகா விஜயை வந்து கேம்பெயினுக்கு வந்து கூப்பிடுறதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சம்மட்டி வாங்க போறானுங்க அப்படின்ற மாதிரி. ஏங்க இங்க ஏதாவது ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகட்டும். இங்க தாவேகா கூட முதல்ல நீங்க தனிச்சு நிக்குதோ இல்ல அலைன்ஸ்ல நிக்குதோ, இங்க வந்து வாங்க உங்களுக்கு கேம்பெயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. இங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து கேம்பெயின் பண்ணுவாரா, இல்ல உங்களுக்காக அங்க வந்து நின்றுட்டு கேம்பெயின் பண்ணிட்டு இருப்பாரா? தாவேகால ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. அது என்ன சொன்ன, சுத்தும் போது எல்லாத்துக்கும் மூச்சு வாங்குது, இஸ்குன்னு மேலே இங்கேயும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. வயசு என்ன இருக்குது இப்போ வந்து துண்டை சுத்தி நீ வந்தா சுத்தணும், தலைவர் பேச ஆரம்பிச்சா சுத்தணும், சுத்துற அளவுக்கு வயசு நடந்திருக்கு. எனக்கு தாம்பரத்துலன்னு நினைக்கிறேன், இங்கோ மீட்டிங் போட்டிருக்காங்க. அவர் வந்து பேசும்போது, எடப்பாடியார் பேசும்போது எல்லாரும் சேர்ந்து சுத்துங்கன்னு இருக்காங்க. சுத்துனா மயக்கடிச்சு வந்துருவீங்க எல்லாரும். துண்டை சுத்த சொன்னா துண்டால சேர்த்து இவங்களும் சுத்துறாங்க. அடுத்து விஜய் என்ன பண்ணா, லியோ கெட்டப்ல வந்துடணும். பனியன் போட்டுக்கிட்டு. எடப்பாடியா அந்த பனியன்ல பார்க்க முடியாது. நீங்க எடப்பாடியை பத்தி யோசிக்கிறீங்களே, என்ன வேற மற்ற தலைவர்களை யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாம் கலாச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா தானே இருக்கு, ஏன் இது நம்ம பண்ண பனியன்ல வெயில்காரன் வேற காத்தோட்டமா இருக்கும். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் மிஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. தொடர்ந்து ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். பிரேக்கிங் நியூஸ் சொல்லுங்கள். இருக்குதே, நிறைய இருக்கு. போய் சேர்ந்துட்டாரு. என்ன வார்த்தைங்க இது, வாயில் அடிங்க. இல்லைங்க, ஒருத்தர் பற்றி பேசவே வேணாம், அவர்லாம் அரசியலை விட்டே போயிட்டாரு, எண்டு கார்டு போட்டாச்சு, இன்னமும் சும்மா அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு இன்னைக்கு போய் தாய் கழகத்திலேயே போய் சேர்ந்துருக்காரு. சரி, ரைட்டு. ஓ பன்னீர்செல்வம் அவர் தானே 3 முறை அதிமுகவோட முதலமைச்சராக இருந்தவர் திமுகக்கு போயிட்டாரு. ஒப்பாரி வைக்கணும், நியாயப்படி ஒப்பாரி வைக்கணும். நாம இல்ல வைக்க வேண்டியவங்க வைக்கணும், நம்ம ஏன் வைக்க போறோம்? நமக்கு என்ன அதுல இருக்கு? ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய ஒரு முகமாக இருந்தவர். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அது நெசம் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. அதிமுகனா ஓபிஎஸ், ஓபிஎஸ்னா அதிமுக. ஜெயலலிதா இருக்கும்போதே சரி, அதுக்கப்புறமும் சரி, மிக முக்கியமான நபரா, ஜெயலலிதாவிற்கு அடுத்து சசிகலாவிற்கு அடுத்து மிக முக்கியமான நபரா கட்சியில வந்து பார்க்கப்பட்டவர். அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர், விசுவாசி, அம்மாவின் வந்து விசுவாசி அப்படின்னு பயங்கரமான பேர்லாம் அவருக்கு வந்து இருக்கு. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் சமீப காலமாக அந்த 2021 தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு இந்த இரட்டை தலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ இந்த கட்சி ஆஃபீஸையே உடைச்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வழக்கு போட்டதாக இருக்கட்டும், இரட்டைலைக்கு வந்து எதிராக
வழக்கு போட்டதா இருக்கட்டும், ரெட்டைலைக்கு எதிராகவே போய் தேர்தலில் நின்னதா இருக்கட்டும்னு ஏகப்பட்ட குளறுபடிகளை வந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் எப்போ அந்த தர்ம யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்போவே அவர் கிட்டத்தட்ட அந்த அதிமுகவிலிருந்து விலக ஆரம்பிச்சிட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு டோட்டலாக விலகி திமுகவில் போய் வந்து இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அவர் வந்து அவருக்கு ஒரு தனி கட்சி தொடங்கி இருந்திருக்கலாம். டிடிவி தினகரன் மாதிரி ஒரு தனி கட்சி தொடங்கி இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு ஒரு நல்ல பேரோட நல்லா இருந்திருப்பாரு. அதையும் விட்டுட்டாரு. அதற்கு பிறகு இரட்டை தலைமையிலிருந்து வந்தார். அப்பயாவது கொஞ்சம் நியாயமாக இருந்திருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கிடச்சிது அவருக்கு. மீண்டும் வந்து கட்சியில் இணையறதுக்கு ஆப்ஷன் கிடச்சிது. ஆனால் அப்போயும் எனக்கு அது எல்லாமே வேணும், எனக்கு என்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே வேணும் அப்படின்னாரு. நீ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் வரேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க நம்புற மாதிரி இல்லை. அதனால டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தாரு, மோடி வந்தா போய் பார்க்கறது என்னோட பாக்கியம், என்னை பார்த்தாருன்னா என்னுடைய பாக்கியம்லாம் வார்த்தைகளை போட்டு பார்த்தாரு. ஹிந்தி தமிழ் தெரியாது, ஹிந்தி ஒன்லி அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இந்த பக்கம் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ சொன்னார் அதிமுக சேர்றதுக்கு தயாராக இருக்கேன்னாங்க. எடப்பாடி 1 hour கூட வெயிட் பண்ணல, சொல்லிட்டாரு வாய்ப்பே கிடையாது வெளியே போ அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்தாரு, டிடிவி வச்சு எதாவது ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் கடைசியாக போயிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தாரு. இதுக்கு நடுவுலேயே ஒரு முதலமைச்சரை 2-3 தடவை பார்த்துருக்காரு. வாக்கிங் போகும்போது போய் பார்க்கறது, திடீர்னு ஜம்ப் பண்ணி குதிக்கிறது அப்படின்னு அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. அப்போல்லாம் வந்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன இப்படி பண்ணுறாரு முன்னாள் முதலமைச்சர், வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஜம்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தாங்க. அப்புறம் பார்த்தாரு, இல்லைங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் உங்கள் கட்சிக்கே வந்துடுறேன். ஆஹா அருமையான விஷயமாச்சே இது, இப்போ ரொம்ப தேவையான விஷயமாச்சே நமக்குன்னு சொல்லிட்டு திமுக என்ன நஷ்டம், அதில் வாங்கி உள்ளே போட்டுக்க வேண்டியதானே. இப்போ ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா வாங்கி உள்ளே போட்டுக்க வேண்டியதானே, அதில் என்ன பெரிய கஷ்டமாயிட போகுது. ஆனால் அதில் ஒரு நஷ்டம் இருக்குது, அது இப்போ தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சது வந்து திமுகவுக்கு ஒரு ஆகப்பெரும் மாபெரும் சாதனை அப்படின்னு பேசப்படுது. அதில் என்ன சாதனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வேதனை தான். அது திமுகவுக்கு வேணா ஒரு சாதனையாக இருக்கலாம், ஓபிஎஸ்க்கு ஒரு வேதனை. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அதெல்லாம் சொல்லிட்டு மற்றவர்கள் வேற, ஒரு வைத்தியலிங்கம் போனது வேற, மைத்ரேயன் போனது வேற, மனோஜ் பாண்டியன் போனது வேற, அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு தெரியாத நிர்வாகிகள். ஆனால் நீங்கள் அதிமுகவால் ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு எங்கேயோ ஒரு தேனியில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து டீ போட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர், தப்பான தொழில், நல்ல தொழில் தான், டீ ஆற்றிட்டு இருந்த ஒரு எளிமையான தொண்டனை ஒரு பதவியை கொடுத்து உயர்த்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு எம்எல்ஏவாக்கி அமைச்சராக்கி, அங்கிருந்து அமைச்சர் கூட ஆகல, எம்எல்ஏலேருந்து டைரக்டா அவர் வந்து முதலமைச்சர் ஆகுறாரு. அப்போ பாருங்க அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கு. அவங்களுடைய நோக்கம் வேற, எதையும் இது பண்ணிடக்கூடாது, நம்ம சொல்றதை மட்டும் கேட்குற ஒரு ஆள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சாரு. அவரும் அது வந்து விசுவாசமா கொடுத்தாரு. பதவியை கொடுத்தா கரெக்டாக அம்மா வந்தோடனே மறுபடியும் பதவியை கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்வாருன்றதுனால அவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அம்மா 2 தடவை சிறைக்கு போனப்பையும் அவங்க வந்து அவரை வச்சுக்கலாம், இவரையே வந்து முதலமைச்சர் ஆக்குங்கன்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக இருந்தார். அதனால தான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட உடனே ஓபிஎஸ் பேர் தான் எல்லாருக்குமே வந்து மைண்டுக்கு வந்துச்சு. ஓபிஎஸ் அவர்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு மைண்டில் வந்துச்சு. ஆனால் அவர் இன்னைக்கு திமுகவில் போய் இணைகிறாருன்னா அது வேதனை தானே. இப்போது எப்படி அவங்களுடைய அந்த ஊரில் இவ்வளோ நாள் ஒரு இந்த பேக்கெட்டில் வச்சுருந்த ஃபோட்டோவை மாற்றி, வீட்டில் வச்சுருந்த ஃபோட்டோவை மாற்றி, காரில் மாட்டிருந்த கொடியை மாற்றி, உதயசூரியன் சின்னத்தில் போய் நின்று ஓட்டு கேட்கணும். எப்படி இரட்டை இலை வேண்டாம், அதிமுக வேண்டாம், புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுகவுக்கு எதிராக போய் இப்போ ஒரு ஓட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து அவருக்கு வந்திருக்கு. அது அவருக்கழகம் தானே, தாய் கழகம் தானே. நீங்க என்ன வேணா சொல்லி உருட்டலாங்கய்யா, தாய் கழகம்னு சொல்லலாம், தாய் மாமா கழகம்னு சொல்லலாம், என்ன வேணா நீங்க சொல்லலாம். இதுதான் முதல்ல ஊ போட்டு ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அப்ப போய் திராவிட கழகத்துல சேர்ந்துக்க வேண்டியதானே. ஏன் எல்லாம் போய் திமுக சேர்றீங்க? தாய் கழகம்னா உங்களுக்கு திமுக தாய் கழகம் கிடையாது, நேரா போய் நீங்க திராவிட கழகத்துல சேர்ந்துருங்க. பெரியார் உருவாக்குறதுல போய் சேர்ந்து வந்தவொடனே எல்லாரையும் அரவணைச்சுக்கிறாங்க. அதனால நான் இங்க வந்துட்டேன். எடப்பாடி அரவணைக்க மாட்டேங்கிறாரு, அதனால நான் இங்க வந்துட்டேன்றாரு. எடப்பாடி அரவணைக்க மாட்டாருன்றது உண்மைதான். அதுக்கு நீங்க காம்படிஷனா என்ன பண்ணிருக்கணும், வேற ஆல்டர்னேட்டிவ் தேர்ந்தெடுத்து. இப்ப சசிகலா அங்க போயிருந்திருக்கலாம். ஏங்க உங்க கூட இருந்த பன்ருட்டியார் கட்சி தொடங்குறாருங்க, அவரு வயசுக்கு அவரு கட்சி தொடங்கி ஒரு 50 பேரை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை தொடங்கி பேசுறாரு. உங்களால முடியலையே, ஏன்னா உங்களை நம்பி வந்தவங்க எல்லாரையும் நீங்க நட்டாத்துல விட்டுட்டு போய் தான் பழக்கம். இவர் வந்து ஒவ்வொருத்தரா விட்டு பார்த்தாரு.
திமுகக்கு போங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, நமக்கான ஸ்பேஸ் அங்க இருக்கான்னு பாருங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க, மனோஜ் பாண்டியன் நீங்க போங்க, வைத்தியலிங்கம் நீங்க போங்க, மைத்ரேயன் நீங்க போங்க அப்படின்னு எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் விட்டு பார்த்தாரு. கடைசியா ஓனரே போயிட்டாரு. நானும் வந்துடுறேன்ப்பா, உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்ப நீங்க ஓனர் இல்லையா, இனிமே நான் உங்களுக்கு ஓனர் இல்லப்பா, நானும் லேபர் தான், இனிமே உங்க கூட நானும் ஒரு லேபரா வந்து திமுகல ஐக்கியமாக்கிறேன், கொடுத்தா நிப்பேன் அப்படின்னு இருக்காரு. கொடுப்பாங்க. அது எப்படி கொடுக்காம போவாங்க? அதிமுகல இருந்து போனா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு விருப்பங்க. அதிமுகல இருந்து போற எல்லாருக்குமே திமுக சீட்டு கொடுக்கும். இப்போ இவருக்கு கொடுப்பாங்க, ஓபிஎஸ் கொடுப்பாங்க, ஓபிஎஸ் பையனுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் மனோஜ் பாண்டியனுக்கு கொடுப்பாங்க, வைத்தியலிங்கத்துக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் அக்ரிமெண்ட். இதெல்லாம் போகும்போதே அக்ரிமெண்ட். எங்களுக்கு நாங்கள் நின்ன தொகுதி எங்களுக்கு வேணும். அப்போ ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க, அங்கே ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு திமுகல இதனால அடி வாங்கும். இதுதான் நான் சொன்ன அந்த பின்விளைவுகள். நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வேற ஆப்ஷன் இல்லாததுனால திமுக எல்லாரும் இருக்காங்க. நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு வேற ஏதாவது ஒரு கட்சி எமர்ஜ் ஆகும்போது, இல்ல நாளைக்கு அதிமுகவே ஆட்சிக்கு வரும்போது, இல்ல தாவேகா ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது, அப்போ இவங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு வருவாங்க. நாங்க இருக்கும்போதே எங்களுக்கு பதிலாக அவங்கள சேர்த்தீங்கல்ல, இப்ப நாங்க வெளியே போறோம் அப்படின்ற அளவுக்கு சேர்ப்பாங்க. இப்போ திமுக ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது உண்மையா பொய்யான்றதை தாண்டி தோராய கணக்குன்னு ஒண்ணு போட்டுட்டு இருந்தாங்க, பாத்தீங்களா? திமுக சீட் ஷேரிங் வந்து தோராய கணக்குன்னு போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? 170 திமுக. அதுதான் சொல்ல வரேன். அப்படி பார்க்கும்போது திமுக பெரிய இது, தேமுதிக உள்ள போயிடுச்சு, இவங்க உள்ள போயிட்டாரு, ஓபிஎஸ் உள்ள போயிட்டாருன்னா, ஓபிஎஸ் திமுக அதிமுகலயே பெருசா வேலிட் பண்ணல. அந்த தொகுதி அந்த முக்குளத்தோர் அந்த ஓட்டு இதை மட்டும் வச்சுதான் இது பண்ணாங்க. அவரு இதுல தேனியில் தனியா நின்று போய் அவரால் 3 லட்சம் ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியல. அதிமுக வெற்றியை தடுக்க பயன்பட்டார். இப்பவும் அவர் அதை தான் செய்ய போறாரு. அதிமுக வெற்றியை தடுக்கிறதுக்கு ஓபிஎஸ் வந்து பயன்பட போறார். அந்த மாதிரி ஒரு ஆயுதமா தான் ஓபிஎஸ் பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது அவர் சொன்னது அதெல்லாம் அவர் போய் சேர்ந்ததெல்லாம் கூட வந்து அடுத்த கட்ட பிரச்சனை. ஓகே, பாஜகவுக்கு எதிராக வந்து களமாடணும் அப்படி இப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அங்கதான் வந்து வெக்கமே இருக்காதா, கூச்சமே இருக்காதான்னு கேக்குறாங்க. நம்ம கேட்கல, ஜெனரலா போய் சேர்ந்துருப்பாரா அது இல்ல, அது ஒரு பக்கம் இல்ல, கேக்குறாங்க ஜென்ரலா இருக்கும்போது எப்படிங்க அது எப்படிங்க முடியும், இவரை போய் இவருடைய பிஜேபி எதிர்த்து போய் அங்க போய் என்னமோ பேசுறேன்றாரு. என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிஜேபி எதிர்த்து பேசுறதுக்கு? சீட்டு கொடுக்கல, உள்ள சேர்த்துக்க சொன்னா சேர்த்துக்கிட்டீங்களா? சீட்டு கொடுக்கறது வேற, அவரை பாக்குறதே எனக்கு பாக்கியம், அவரை வைக்கிறதே என்னோட பாக்கியம். எத்தனை தடவை டெல்லிக்கு இங்கேயும் ஏறி ஏறி இறங்கி இருப்பீங்க. உங்களை விட சின்ன பையன் அண்ணாமலையோட பேச்சை கேட்டு நீங்க எவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கீங்க, சம்பந்தமே இல்லாம அந்த கட்சிக்குள்ளார தேவையில்லாத ஆட்டங்கள் எவ்வளவு ஆடி இருக்கீங்க நீங்க. டிடிவி தினகரன், அதாவது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம், சிறந்த உதாரணம், ஆகச்சிறந்த உதாரணம் யாருன்னா நம்ம தலைவன் தான், வேற யாரும் கிடையாது. அதாவது என்னைக்குமே முதல் இடத்துக்கு அவருக்கு போட்டியே கிடையாது. அவருக்கு முதல் இடம் வேணாம், அவங்களுக்கு கீழே உள்ள பதவி வேணும். இப்ப சபாநாயகரா நான் துணை சபாநாயகர், முதலமைச்சரா நான் துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளரா நான் துணை ஒருங்கிணைப்பாளர், இப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஆமா செகண்ட் பொசிஷன்ல தான் இருப்பாரு, சேஃப் பொசிஷன். அவருக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது, ஆனா நிகரா இருக்கணும். உங்க முதலமைச்சர்னா நானும் துணை முதலமைச்சர், அவங்களுக்கு நிகரா நானும் வந்து பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நபர் தான் வந்து ஓபிஎஸ். இன்னைக்கு போய் திமுக இணைஞ்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. தாய் கழகத்துல இணைஞ்சிட்டேன், தளபதி தான் வந்து அடுத்து பெண்களுக்காகவும் இதுக்காகவும் தளபதி அப்படி உழைக்கிறாரு அப்படின்னு. இவர் இப்ப கிடையாது, இவர் நம்பகத்தன்மைன்றது இப்ப கிடையாது. இவர் எப்ப அந்த இதுல இருந்து கட்சியில அந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பார்க்க போக ஆரம்பிச்சாரோ, எப்ப போய் சபரீசன் அவர்களை தனியா அந்த சேப்பாக்கம்ல வந்து சந்திச்சு பேச ஆரம்பிச்சாரோ, அப்பத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்பத்துல இருந்து சொல்லக்கூடிய விஷயம், திமுகவுடைய அசைன்மெண்ட்டுகளை திமுகவுடைய இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்ற குற்றச்சாட்டு அப்பத்துல இருந்து அவர் மேல இருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. என்ன இருந்தாலும் இவர் பிஜேபிக்கு கொஞ்சம் அடங்கி போற ஒரு நபர் தான். திமுக போய் சேர்ந்துட்டதுனால தைரியம் வந்துடும், இனிமே வந்து அப்படியே எதிர்த்துருவாருலாம் சொல்ல முடியாது. இப்பவும் அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் பாஜக வந்து பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தயாரா இருக்கிறது அவருக்கு வந்து நல்லது. ஏன்னா நீங்க போய் சிவனேன்று இருந்தா பரவாயில்ல, பிஜேபி எதிர்த்து நீங்க வந்து இப்ப போய் அங்க பேசியிருக்கீங்க. அவங்க இப்ப திமுக காரங்களை கூட விட்டுருவாங்க. நீ வந்து அவ்வளவு பெரிய ஆளா, நீ இங்க வா ஒரு வழக்கு தூக்கி போட்டு விடு, இந்த பிரச்சனை எல்லாம் போட்டு விடு. ரெண்டாவது அவர் இப்ப அங்க போய் சேர்ந்ததுனால அதிமுக ஒரு நல்லது நடந்திருக்கு, எல்லா வழக்கும் வந்து முடிஞ்சிடும். இப்ப எந்த வழக்குமே நிக்காது. அவர் போட்ட இரட்டை இலை வழக்கா இருக்கட்டும், இந்த வழக்கு இந்த அதிமுக என்னோடது அப்படி இப்படின்லாம் அவர் போட்ட வழக்கு எதுவுமே நிக்காது, எல்லாம் வாபஸ் ஆயிடும். இதனால எடப்பாடிக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா போய் இனிமே அந்த கேள்வி வராது இல்ல, ஓபிஎஸ் சேர்த்துப்பீங்களா, ஓபிஎஸ் சேர்த்துப்பீங்களா, ஓபிஎஸ் வருவாரா, அவருக்கு நீங்க வாய்ப்பு தெரியல, அந்த கேள்வி வராது. அதனால நஷ்டங்களும் இருக்கு, அதெல்லாம் மறுக்க முடியாது. அதனால அந்த
முக்குளத்தோர் பக்கத்துல உள்ள நஷ்டங்கள் இருக்கு, அவர் சார்ந்த தொகுதிகளில் பிரச்சனைகள் இருக்குன்னா கூட இந்த பிரச்சனை எடப்பாடிக்கு இருக்காது. இனிமே இந்த கட்சியில அவர் சேர்த்துப்பீங்களான்ற கேள்விக்கு இனிமே இடம் கிடையாது. இனிமே எதிர்கட்சி இறங்கி அடிக்கலாம், அவர் என்ன வேணாலும் ஓபிஎஸ் பத்தி இறங்கி அடிக்கலாம். அந்த பிளஸ் பாயிண்ட் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கு. இல்ல ஒருபோதும் பிஜேபி கூட கூட்டணியே இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா வந்து அப்பதான் சொன்னாங்க, கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அம்மாவோட உண்மையான விசுவாசன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ். இன்னைக்கு அவரும் போய் வந்து யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினாங்களோ அந்த கட்சியிலே போய் வந்து சேர்றாங்கன்றப்போ இது எப்படி நம்ம பார்க்கலாம்? இந்த அதிமுகவோட இதை நம்ம எப்படி? அதாவது அதிமுகவுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இது சட்டசபை தேர்தல். இதாவது இந்த கூட்டணின்ற விஷயம் அது அம்மா அவர்களுமே வச்சிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களுமே கூட கூட்டணி வச்சிருக்காங்க. காங்கிரஸும் திமுகவும் கூடா நட்பு கேடாய் முடியும்னு கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு மறுபடியும் காங்கிரஸ் கூட வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது மிசாலாம் வந்தப்போ பெரிய பிரச்சனையாகி ஸ்டாலின் அவர்கள்லாம் ஜெயிலில் வச்சு சிறையில் வச்சு அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து கொஞ்ச நாள்லயே இந்திரா மகளே வருக, இந்தியாவை மீட்டு தருகன்னு என்னென்னவோ சொல்லியிருக்காரு. அது மாதிரியெல்லாம் இருந்து நடந்திருக்கு. அதெல்லாம் கூட்டணின்னு வரும்போது இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு முதலமைச்சரா இருந்தவர், ஒரு கட்சியினுடைய முதலமைச்சரா இருந்தவர், அதே அப்படியே ஆகைன்ஸ்டா இருக்கிற இன்னொரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் போனதா சரித்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் போனதா சரித்திரம் இல்லை. விடுமச்சான் நானே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன். உண்மையான பழம் நிலவி பால்ல விழுந்த தருணம்னு சொல்லலாமா? இது பழமும் கிடையாது. என்னங்க பலாப்பழங்க இருந்துட்டு போகுது. இந்த இது பழம்லாம் இல்லைங்க, பலா காய் கூட சொல்லக்கூடாது. அது கூட ஏதாவது நல்லது. இது எதையுமே சேர்த்து கிடையாது. முடியாது. வேணா வச்சுக்கலாம். இந்த பழம் கூறு போட்ட பலாப்பழம் வேணா வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து முழு பலாப்பழம் கிடையாது. ஏன்னா இதுகிட்ட இருந்து எல்லாம் பிச்சுட்டு அங்கதான் போயிருக்காங்க. முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளிகள் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ முதலாளி போய் சேர்ந்திருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. இந்த பலாப்பழத்தை அறுத்து தூக்கி போட தான் வச்சிருந்தாங்க. ஏற்கனவே அறுத்து போட்டுட்டாங்க, தூக்கி போட தான் வச்சிருந்தாங்க. அதை கொண்டு போய் எடுத்து மேட்ச் பண்ணி ஒட்டி பார்த்தீங்களா பலாப்பழம் வந்துருச்சு அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. வச்சுக்கோங்க, இந்த பலாப்பழத்தை நீங்க என்ன பண்றீங்கன்ற நாங்கள் பார்க்குறோம். என்னதான் பண்றீங்க நாங்களும் பார்க்குறோம். அந்த பலாப்பழத்தை தான் அதிமுகல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பார்ப்போம், அடுத்தடுத்த கட்டங்கள் நகரும் இல்லையா. இப்போ ரொம்ப குஷியில இருப்பாரு, ரொம்ப குஷியோ அப்படின்ற இதுல இருப்பாரு. வரும், அடுத்தது வரும். இப்ப எடப்பாடி அவர்கள் பேசுவாரு பாருங்க. ஏங்க அவர் தான் அங்க போய் சேர்ந்துட்டாங்க, மதிக்கல அவரை, அதனாலதான் அங்க போயிருக்காரு. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன், அவரு திமுகவோட ஸ்லீப்பர் செல் அப்படின்னு நிரூபிச்சுட்டார் இல்லையா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது திருப்பி திருப்பி கேட்காதீங்க, திருப்பி அதை கேட்காதீங்க. அவ்வளவுதான் போயிட்டே இருப்பாரு, பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்ப டெல்லிக்கு போயிடலாம். டெல்லின்னு ஜிக்கு கிடையாது, இது இன்னொருத்தர் ஆம் ஆத்மியோட ஜி தான். அதுலயும் ஜி சம்பந்தப்பட்டிருக்கு. அதை விட ஜி இல்லாத டெல்லியா என்ன பேசுறீங்க நீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் இந்த மதுபான கொள்கையில வந்து ஊழல் 100 கோடி ஊழல்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, வெளில வந்திருந்தாரு. இன்னைக்கு வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இல்ல இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்றது முகாந்திரமே இல்லைன்ட்டாங்க. இதுல நீங்க வந்து ஜோடிச்சிருக்கீங்க. சிபிஐ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்குக்கும் முதலமைச்சர் இந்த முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்பந்தமே இல்லை, ஏதோ சேர்க்கணும்னு நீங்க வந்து சேர்த்து இந்த வேலையை வந்து பார்த்துருக்கீங்க. மனுஷன் அழுதுட்டாரு பிரஸ் மீட்ல, அப்படியே லிட்டரலா கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவ்வளோ பட்டிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அதனால அவருடைய ஆட்சி போயிருக்கு, அவருடைய பேர் கெட்டு போயிருக்கு, இந்த டெல்லி மக்கள் கிட்ட அவருடைய பேர் வந்து கெட்டு போயிருந்துச்சு, அவரால் தேர்தலில் நிற்க முடியலன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து. வேற ஒருத்தவங்களை முதலமைச்சரா அவர் இருக்கும்போதே ரிசைன் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களை முதலமைச்சரா உட்கார வச்சதுன்னு ஏகப்பட்ட குடைச்சல்கள். இப்போ தெரியுதுங்களா, பாஜக அப்படின்னாலே ஏன் ஒரு அலர்ஜி, ஏன் ஒரு வந்து ஒவ்வாமை வெறுப்பு வருதுன்னா இந்த மாதிரியான காரணங்கள் தான். சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தவங்களை வழக்கில் ஈடுபடுத்தி அவங்க மேலே வந்து கரையை சுமத்தி அவங்க வந்து உள்ள இழுத்து போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடணும், அவங்களுக்கு ஆதாயம் வேணும், அது வேணும். அதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்கன்றதுக்கு இது மாதிரி ஒரு வழக்குகள்லாம் உதாரணம். இது எல்லா வழக்குலையும் நடக்கிறது இல்லை. அதாவது இப்போ நீங்க சொன்னோன்னே இங்க ஏதாவது வழக்குல எடுத்துக்க கூடாது, இது வேற. இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்து நீங்க அதுக்கு உதாரணம் தரக்கூடாது. அது நடந்த விஷயம், அதுல எதுவும் மறுக்கிறதுக்கே இல்லை, அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம். ஆமாங்க வாங்கினாங்க திருப்பியும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. மற்றபடி இப்போ வேற வேற வழக்குகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிசோடியா வழக்கு, அதுவும் மதுபான கொள்கை தான். அவரும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர் தான், அவர் மேலேயும் வழக்கு போடப்பட்டது. இப்படி பாஜகவை ஏன் நம்ப மாட்டாங்கன்னா, அதாவது உண்மையாவே முகாந்திரம் இருக்கு, வழக்கு தொடுக்கலான்னு இருந்தா கூட ஏன் வந்து பிஜேபி இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான வழக்குகள் தான் காரணம். ஒரு முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி வச்சு அவரை வந்து சிறையில் அடைச்சி அவர் வந்து ஊழல் செஞ்சார்னு சொல்லி அங்கிருந்து ஆட்சியையே கலைச்சி ஒட்டுமொத்தமா அந்த ஸ்டேட்டையே வந்து காலி பண்ணது அப்படின்றது பிஜேபியோட ஒரு ஒர்க்கு. ஸோ அது இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. அவர் மேலே குறை இல்லை, அவர் மேலே முகாந்திரமே இல்லைன்னு உயர்நீதிமன்றம் வந்து
சொல்லியிருக்கு. சிபிஐயை கடுமையாக வந்து சாடியிருக்காங்க. அந்த அரசு அதிகாரிகள், சிபிஐ அதிகாரிகள் வந்து எவ்வளோ மோசமானதா நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற அது பார்க்கும்போது தெரியும்ல, இது ஜோடிச்ச வழக்குன்றது நம்மளுக்கு ஒரு கேஸ் கட் நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. அதெல்லாம் அடுத்தது ஜோ. இப்போ நீங்க எல்லாமே வச்சுக்கல, அந்த ஜட்ஜுக்கு படிக்கும்போதே தெரியும். தான் சொல்றேன், என்ன நடந்ததுன்றதெல்லாம் சொல்லும்போது அந்த வழக்கு பார்க்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கு முகாந்திரமே இல்லையா, ஒரு பேர்லயே எதுவுமே இல்லை, நீங்க சும்மா சேர்க்கணும்னு சேர்த்துருக்கீங்க. அதான் என்னன்னா, இது எப்படியும் இதாகிடும் தெரியும், ஆனா அது வரைக்கும் ஓட்டலாம் இல்லையா. இப்போ அவர் மேல ஒரு இது பண்ணி அவரை வந்து அந்த இதுல இருந்து டெல்லி எலெக்ஷன்ல இருந்து அவரை இது பண்ணிட்டாங்க, நிக்க விடாம பண்ணிட்டாங்க. அவர் நிக்க விடாம பண்ணோன்னே அந்த கட்சி ஒரு ஊழல் கட்சின்ற ஒரு முத்திரையை குத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க. அவரு மேலேயே அவரே ஊழல் செஞ்சிட்டாரு, 100 கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சிட்டாரு, வீடு கட்டிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ பிஜேபினாலே ஒரு பயமும் அலர்ஜியும் ஏன் வருதுன்னா இதனால தான். இதுதான் பெரிய பிரச்சனை. பிஜேபி கூட இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். இதுவும் இந்த இந்துத்துவாவும் வந்து கலவரங்களை தூண்டி விடுறதுன்னு மாதிரியான சம்பவங்கள்லாம் இதனால தான் பிஜேபியை யாரும் நம்புறது கிடையாது. அதுதான் இங்கே அவங்களுக்கு கை கொடுக்குது. இதுதான் அங்க மாதிரி வரக்கூடிய சம்பவங்கள் தான் இங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்குது. அதனாலதான் திமுக வேணும், என்ன நடந்தாலும் திமுகவுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு சாரர் சொல்றதுக்கான காரணமே இந்த பிஜேபி தான். இவங்க கையக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்கள் தான். பட் இப்போ நீதிமன்றம் அந்த இதை கொடுத்துட்டாங்க, அவரை விடுவிச்சுட்டாங்க. இப்போதைக்கு எல்லாமே சால்வ் தான். பட் ஆனா அவர் இழந்தது நிறைய இல்லையா. அவர் ஆட்சியை இழந்திருக்காரு, அவர் பேர் கெட்டு போயிருக்கு. என்ன இருந்தாலும் இப்ப அந்த கெட்டு போன பேருன்றதை திருப்பி கொண்டு வருதுன்றது பெரிய விஷயம். அதனா அது கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது நடந்திருக்கு. ஏதாவது யாராவது ஒருத்தர் வரணும்ல, ஒன்று தம்பியா இருக்கும், இல்லை இந்த பக்கமா ஏதாவது இருப்போம். அடுத்தது நேற்றுக்கு இந்தியா டுடேல ஒரு ஆர்டிக்கல் வந்து படித்தேன். அவன் திருந்த மாட்டான் போது அதெல்லாம் புடிங்கி போகணும்னு நினைக்கிறேன். இந்தியா ஆட்சிக்கு வந்தானே அதெல்லாம் சொல்லணும். ஆனால் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, இந்த மாதிரி தட்டி விடுங்க. ஆட்சிக்கு வந்து ஹார்ன்லாம் இருக்காது, மாட்டு வண்டி தானே இருக்கும், மாட்டு வண்டி சவுண்டு தான், மானு அது மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்கும் தவிர இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எதுக்குடா சம்பந்தமே இல்லை அண்ணன் இருக்கிறீங்க. அதாவது நம்மளுக்கு எது கிடைச்சா அவன் தான் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரணி பையன் தான். இந்த இந்தியா டுடேல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. கேரளா காங்கிரஸ் வந்து தாவேகா விஜயை வந்து கேம்பெயினுக்கு வந்து கூப்பிடுறதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சம்மட்டி வாங்க போறானுங்க அப்படின்ற மாதிரி. ஏங்க இங்க ஏதாவது ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகட்டும். இங்க தாவேகா கூட முதல்ல நீங்க தனிச்சு நிக்குதோ இல்ல அலைன்ஸ்ல நிக்குதோ, இங்க வந்து வாங்க உங்களுக்கு கேம்பெயின் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. இங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து கேம்பெயின் பண்ணுவாரா, இல்ல உங்களுக்காக அங்க வந்து நின்றுட்டு கேம்பெயின் பண்ணிட்டு இருப்பாரா? இங்க வர மாட்டேங்கிறாரே பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இன்னும் நிறைய கிராமங்களுக்கு போகல. இப்பவே வந்து கிராமங்களுக்கு எல்லாம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வரேன்னு சொல்றாரு. இன்னும் எவ்வளவு கேம்பெயின் நீங்க பண்ண போறாருன்னே தெரியல. அதுக்குள்ள இங்க வந்து கேரளாவுக்கு வரணுமா? சரி, கேரளாவுக்கு வரதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல்ல இங்க நீங்க இதை உறுதிப்படுத்துங்க, அலைன்ஸை உறுதிப்படுத்துங்க, அதுக்கப்புறம் அங்க போறதை பத்தி பேசலாம். இப்ப நாளைக்கு காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீடுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தோடங்கர் இன்னைக்கு வருவாங்க, என்ன செய்ய போறாருன்னு தெரியல. உறுதியா இருக்காங்களாம் 39ல இருந்து 41 சீட் வேணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்களாம். அவங்களும் நாங்க 28க்கு மேல போக மாட்டோம்னு உறுதியா இருக்காங்களாம். கிட்டத்தட்ட நீங்க போறதுனா வெளியே போங்க, எங்களுக்கு அதனால ஒன்றும் கவலை இல்லைன்னு திமுக சொல்ற அளவுக்கு நிலை வந்துருச்சு. இவங்களும் அப்பாடா ஜாலின்ற ஒரு மூடுக்கு ஒரு சிலர் வந்திருக்காங்க. சேப்பே தகையில அந்த மூடுக்கு வரல. நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இந்த படம் பாத்திருக்கீங்களா, காஞ்சனா படம் பாத்திருக்கீங்களா? அதுல மருமக கேரக்டர் இருந்து மாமியார் ரொம்ப எப்ப பார்த்தாலும் காலில் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த கடைசியா அந்த ரத்தம் சுட்டுறதுக்கு முதல்ல வச்சு வெளியில அந்த மாதிரி ஒரு மூடுக்கு செல்வ பெருந்தகை மாட்டிட்டாரு. ஆமா, எப்ப என்ன பண்ணுவாருன்னு மாணிக்கம் தாக்கூருக்கும் கிறிஸ்தோடங்கருக்கும் தெரியாது, கேசி வேணுகோபாலுக்கே தெரியாது. பாத்துக்குங்க, அப்புறம் வந்து அண்ணன் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சேப்பே தகை வந்து உக்கிரமா இருக்காரு. நீங்க பாட்டு ஏதாவது செஞ்சு விட்டு நீ பாட்டுக்கு எதனா பண்ணி விட்டு போயிடாதண்ணே அப்படின்னு பைத்தியம் சொன்ன மாதிரிதான். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பெரிய மாற்றத்திற்கான வேலைகள் நடக்குதா, இல்ல அதே ரூட்ல மறுபடியும் போறாங்களா அப்படின்றத நாளைக்கான வேலை திருப்பி கேரளால இருந்து கூப்பிடுறாங்க. அது அவங்க விரும்பி கூப்பிடுறாங்க. அது ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. இந்த பக்கமும் ப்ராசஸ் போகுது, இந்த பக்கமும் ப்ராசஸ் போகுது. அதனாலதான் திமுக வந்து ஓபிஎஸ் எல்லாம் பரவாயில்ல, சும்மா போறாரு, அவர் தோல்ல கொண்டு போய் துண்டை போட்டு திமுக
இதை துண்டை போட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. சரி வாங்க, நீங்கள் தான் ஒரு 1 லட்சம் பேர் இருக்கீங்களா, 1.5 லட்சம் பேர் இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் சேர்க்கறது எதுக்குன்னா, இங்கேருந்து ஒரு அவரெல்லாம் சேர்க்கிறா, அப்ப எனக்கு என்ன மரியாதைன்னு காங்கிரஸ் கேட்குமா கேட்காதா? அப்படி கிடையாது. இப்போ அவரை சேர்க்கறாங்கன்னா என்ன சும்மாவா சேர்க்க முடியும்? வாங்க ஓபிஎஸ் இங்க வந்து சும்மா உட்காந்துருங்க, அறிவாலயத்தில் உட்காந்துருங்க, நான் சேர்க்க முடியும்? அவருக்கு ஒரு மினிமமா 4-6 சீட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன் என்ன ஏன் அவரு கொடுக்க கூடாது? ஏங்க அவரு அவரு நிப்பாரு. சீட்டு கொடுத்தா நான் நின்றுக்கிறேன், நான் உறுப்பினரா தான் சேர்ந்திருக்கேன்னு இருக்காரு இப்போதைக்கு. அப்படி சொல்லலாங்க. அதுக்காக உறுப்பினரா அவரு என்ன அடிமட்ட இதுவா? அவரு தொண்டனாவா போய் வேலை செஞ்சுட்டு இருவாரு, இல்ல போய் கட்சி கொடியை கட்டிட்டு இருப்பாரா? அவரு ஒரு 3 முறை முதலமைச்சரா இருக்கவரு. வைகை செல்வனுக்கு வரும்போதே அவங்க ஒரு தொகுதியை உறுதிப்படுத்தி கொடுக்குறாங்க. மனோஜ் பாண்டியன் வரும்போது அவர் தொகுதியை உறுதிப்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ ஓபிஎஸ் வரும்போது என்ன ஒரே ஒரு தொகுதியை கேட்டா வருவாரு? அட்லீஸ்ட் ஒரு 4 கேட்க மாட்டாரா? அவருக்கு ஒரு பையனுக்கு 4வது தடவையா முதலமைச்சர் ஆகிறதுக்கு விருப்பப்படுறாரு நினைக்கிறேன். 7வது தடவையா திமுக ஆட்சி அமைக்குன்னு சொல்லுது. இவரு எங்க இந்த 4வது தடவையா முதலமைச்சர்? ஓ, நீங்க அந்த கணக்குக்கு வந்துட்டீங்க. அதுக்கெல்லாம் ஆல்ரெடி வரிசையில இருக்காங்க. ABCDன்னு வரிசையா இருக்காங்க. நீங்க போய் அங்க ஒன்றும் சாதிக்க தேவையில்லை. அங்க பல வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கிறவருக்கே ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் வந்ததுக்கு அன்பில் மகேஷ் வந்து முன்னாடி உட்காந்துட்டாரு. இல்ல நீங்களாம் ஒரு தடவை தான் சிஎம்மா இருக்கீங்க, நான் 4 தடவை 3 தடவை மேல இருந்திருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நான் பார்த்து பண்றேன்னு. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகன்றதுனாலதான் கொஞ்சம் பில்டப் கொடுத்தாங்க. வரார், வந்து கொண்டே இருக்கிறார், வந்துட்டார், சேகரபாபுவுடன் ஏறிட்டார், கார்ல ஏறிட்டார், இறங்கிட்டாருன்னு. ரொம்ப சாதாரணமா இருந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் பிரஸ் மீட்டு முடிச்சு விட்டு கிளம்புல வீடு உங்க ஊர் பக்கம் போய் சேருங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ 3 தடவை முதலமைச்சரா இருக்கீங்க, ஒரு முகமா இருந்திருக்கீங்க, ஜெயலலிதால் கண்டறியப்பட்டவர். அதிமுகனாலே மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ரொம்ப பிரியம், எல்லாருமே வந்து அமைச்சரவையில சேர்த்துப்பாரு, கட்சியில சேர்த்துப்பாருன்றதுனால உங்க மேல ஒரு சின்ன அபிமானம். ஏற்கனவே நீங்க அவரை பார்க்கும்போது ஹாய் அப்படின்னுவீங்க, அவரு அங்க இருந்து ஹாய்னு சொல்லுவாரு. அப்போ எடப்பாடி அப்படியே பார்ப்பாரு, ஓஹோ நீ ஹாய் சொல்றியா அப்படின்ற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ அது கொஞ்சம் ஒரு இதுவா மாறி இருக்கு. இப்ப நீங்க அந்த மாதிரி ஹாய் சொல்ல தேவையில்ல, ஹாய் அப்படின்னு நேரா போய் சொல்லலாம். என்ன ஸ்டாலின் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நேரா போய் கை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு வந்து வந்துருச்சு. அதனால அந்த இது பஞ்சாயத்து கிடையாது. பட் அவருக்கு ஒரு 3-4 சீட் கொடுப்பாங்க. அவருக்கு, ஒரு பையனுக்கு, அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 4-5 சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை நம்பிதான் அவர் வந்து போயிருக்காரு. ஸோ காங்கிரஸ்க்கு எப்படியெல்லாம் டேக்கிள் பண்றது? காங்கிரஸோட 3-4% ஓட்டை இப்படி வந்திருக்காரு. இவர்கிட்ட இருந்து ஒரு 1-1.5 கிடைக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு 1.5 போயிருக்கு, 3% வந்துருச்சு. சரி இப்போ கொஞ்சம் தெம்பா இருப்பாங்க, ஓகேப்பா காங்கிரஸ் இல்லைனாலும் எங்க இருந்தாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு. பட் ஆனா காங்கிரஸ் வெளியே போனா அது வேற விஷயம். ஓபிஎஸ்ன்றவர் தனி மனிதர், காங்கிரஸ்ன்றது ஒரு கட்சி. ஒரு கட்சியா வெளியே போச்சுன்னா அது ஒரு மாதிரி உடையும். பட் ஆனா அதுக்கு வாய்கள் இருக்கு. அதை வந்து ஐயா பேசிடுவாங்க, காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சியாங்க, அதெல்லாம் நம்ம எல்லாம் வந்து ஏதோ வழி இல்லையேன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கேயாவது காங்கிரஸ் பார்த்திருக்கீங்களா? ஏதோ நம்ம தலைவர் பிரதமர்னு சொன்னார் ராகுல் காந்தி, அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்களாம் பொறுத்துக்கிட்டு இருந்தோமே தவிர காங்கிரஸ்லாம் ஒரு கட்சியே கிடையாதுங்க, பாஜக இருக்கிறவர்களுக்கு காங்கிரஸ் இங்கே கிடையாது அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் தயாரா தான் இருக்காங்க. அடுத்தது போயிடலாங்களா? இங்க இருக்கா இன்னும் ஒண்ணு இருக்குது. இந்த துண்டை சுத்தின தருணம் பார்த்தோம்ல நம்ம திமுக தானே. ஆமா, இப்ப அதிமுகலையும் நடந்திருக்கு. அது என்னங்க இப்போ புது கலாச்சாரமா மாறிடுச்சுங்க. அது தாவேக்கால ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. அது என்ன சொன்ன, சுத்தும் போது எல்லாத்துக்கும் மூச்சு வாங்குது, மேல இங்கேயும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. வயசு என்ன ஆகுது இப்போ வந்து துண்டை சுத்தி, நீ வந்தா சுத்தணும், தலைவர் பேச ஆரம்பிச்சா சுத்தணும், சுத்துற அளவுக்கு வயசு நடந்திருக்கு. எனக்கு தாம்பரத்துலன்னு நினைக்கிறேன், இங்கோ மீட்டிங் போட்டிருக்காங்க. அவர் வந்து பேசும்போது, எடப்பாடியார் பேசும்போது எல்லாரும் சேர்ந்து சுத்துங்கன்னு இருக்காங்க. சுத்துனா மயக்கடிச்சு வந்துருவீங்க எல்லாரும். துண்டை சுத்த சொன்னா துண்டோட சேர்த்து இவங்களும் சுத்துறாங்க. அதாவது என்ன பிரச்சனைனா, தாவேக்கால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்டா மாறிச்சு. விஜய் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவங்க சுத்த ஆரம்பிச்சு, எல்லாருமே இந்த உடனே விஜய் எல்லாரும் சுத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்து கட்ட ஆரம்பிச்சாரு. இன்னும் அது மட்டும் தான் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன், அந்த கட்டுறது. அதை எடுத்து கட்ட ஆரம்பிச்சாரு. அப்புறம் தோல்ல துண்டு எடுத்து போட ஆரம்பிச்சாரு. சரி பார்த்தாங்க, என்னங்க இதெல்லாம் இருக்கு, இதாங்க இதெல்லாம் தற்குறீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு அப்படியே போட்டுக்காரு, நம்மளுக்கு அப்படி சேர்த்து போட்டுக்க அப்படின்னாங்க. அப்படியே போட்டோன்னா இப்ப என்னடானா அதெல்லாம் இல்ல, அதுதான் தூக்கி அடிச்சாங்க. இப்ப சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் பண்ணக்கூடாது, துண்டை மட்டும் சுத்துங்க, துண்டை தூக்கி அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இதை பார்த்துருப்பாரு, திமுக நடந்ததை பார்த்திருப்பாரு, அதனால இவரு உஷாராயிட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. இந்த மாதிரி 2 கூட்டத்துல இந்த மாதிரி துண்டை சுத்துறாங்க, தாவேக்காலையும் சுத்துறாங்க, இப்ப திமுகலையும் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, நம்ம மதுராந்தகத்துக்கு மோடி வரும்போது சுத்தி இருக்காங்க, தலைவர் வரும்போது எல்லாரும் துண்டை சுத்தணும்னு இருக்காங்க, எல்லாரும் வச்சு மோடி துண்டை சுத்தி இருக்காங்க. எடப்பாடி போய் பேச போயிருக்காங்க, எல்லாம் கம்முன்னு இருந்திருக்காங்க, தூர்தர்ஷன் பாக்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிக்கு சுத்துறீங்க, எனக்கு சுத்த பார்த்துட்டு எல்லாரும் அமைதி, என்ன அமைதியா இருக்காங்க.
ஓஹோ நம்ம கிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்க போலன்னு அவர் பேச்சை கண்டினியூ பண்ணியிருக்காரு. இதே எல்லா கூட்டத்துல போறப்பெல்லாம் வந்து எதுவுமே யாரும் எதுவும் பெருசா எஃபெக்ட் பண்றதுனால எல்லாம் அமைதியா இருந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, சுத்துங்க நீங்களும் சுத்துங்க அப்படின்னு. என்ன சுத்துறது, துண்டை சுத்துங்க. அப்படியா பரவாயில்லையா, சரி கொடி இருக்கு நம்ம கட்சி துண்டு இருக்கு, அது இனிமே எல்லாரும் வாங்க, சேல்ஸ் ஆகும், அது ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகட்டும், வாங்கினீங்கன்னா சுத்தலாம் சொல்லிட்டு சுத்திருக்காங்க. சுத்துங்கடான்னா துண்டோட சேர்ந்து நீங்களும் சுத்துறாங்க. ஐயோ உங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படா இந்த ஆட்சி அமைக்க போறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா கொடுக்கல ப்ளீஸ். அதுதான் திமுக என்ன பண்ணுது, மேடையிலேயே நின்று ஒரு ஆங்கர் இருக்காங்க, நம்ம எல்லாரும் துண்டை சுத்தலாமா, இப்ப நம்ம தலைவர் வரும்போது இப்ப நம்ம துண்டை சுத்தணும், எப்படி எல்லாரும் ஒரு தடவை சுத்துங்க அப்படின்னோட அவங்க எல்லாம் துண்டை சுத்துறாங்க. ஐயோ இந்த வேகம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேகமா எல்லாரும் சுத்துங்கன்னு அவன் போயிட்டான். மூத்த அமைச்சர்கள்லாம் நின்று சுத்துறாங்க, சுத்த ஆரம்பிச்சோன்னே சூப்பர் சூப்பர் வெரி குட். இதே மாதிரி தான் இப்ப நீங்க இந்த ப்ரீ ஸ்கூல் எல்லாம் பார்த்திருப்பீங்க, லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சா எல்லாருக்கும் தூக்கம் வரும், அதனால என்ன பண்ணுவாங்க பசங்களுக்கு டக்குன்னு இந்த கேம்ஸ் வைப்பாங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்ணணும், எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிச்சு நீங்க நீங்க என்ன பண்ணணும்னா காலை இப்படி இது பண்ணணும் அப்படி பண்ணணும் கேம்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி திமுக அதிமுக கூட்டத்துல இப்ப என்ன ஆகி போச்சு, இவன் சுத்துறானா இவனுக்கு தெம்பு இருக்கு, அவன் எவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சுத்தினாலும் வெயில நின்றுட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கூட்டத்துல சுத்தினா என்ன ஆகும். என்ன எல்லாமே இந்த இதுல கொசு வச்சுட்டு வருவாங்களா, என்ன தொப்பு தொப்புன்னு எல்லாம் கீழே விழுந்துட்டே வரானுங்க மயக்கம் போட்டுன்ற மாதிரி. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் புது கலாச்சாரமா இருக்கு இந்த துண்டு சுத்துறதெல்லாம். இல்ல அதுவும் வந்துகிட்டே இருக்குது. இந்த 2 வருஷ கட்சி வந்து 50 வருஷ கட்சியும் 70 வருஷம் கட்சியுமே வந்து பின்தொடர வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்களும் வந்து. என்னுடைய வேண்டுகோள்லாம் எடப்பாடி அடுத்து பேண்ட் கீண்டு போட்டுக்கிட்டு ஏங்க அப்படின்னு இதுவும் பண்ணிட வேணான்றதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் தான். அவரு ஏன்னா அந்த கட்சி எப்பவுமே தனித்துவமான கட்சி தான், என்னதான் வந்து திமுக இருந்து பிரிஞ்சு வந்திருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பொதுவா யாரையும் போய் விமர்சனம்னே பெருசா பண்ண மாட்டாங்க. அதாவது புதுசா ஒருத்தங்க கட்சி தொடங்கணும்னு போய் விமர்சனம் பண்ணணும், இவன் கட்சி தொடங்கியிருக்கான் இவனை போட்டு அடிக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணவே மாட்டாங்க. அது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் பண்ணும். அதுவும் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சா முதல்ல வேட்டியை தூக்கி கட்டிட்டு போறது, அண்டர்வேர் போட்டுருக்காங்க இல்ல வேட்டியை தூக்கி கட்டிட்டு போறதே முதல்ல அவங்களா தான் இருப்பாங்க. நேரையே முதல்ல போயிட்டு இப்ப என்ன இப்படி கட்சி தொடங்கலாம் ஆச்சு போச்சு, நாங்க 75 வருஷமா இருக்கோம், நாங்க வந்து தத்துவ கூட்டம்னு பேசி போய் அவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. அதை விலைக்கு விட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்க, நீங்க பேசிட்டு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அதிமுக அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே பண்ணாது, அவங்கள தொட்டா மட்டும்தான் பேசுவாங்க. அதை நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், விஜய் ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பேசினாங்க. அப்போ அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் எடப்பாடி 2 பேருக்கு பண்றாங்க, அப்போ எடப்பாடிக்கு மட்டும் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா, சரி நீங்களும் துண்டை மட்டும் சுத்துங்க அப்படின்னு உனக்கும் அதே மாதிரி பண்ணணும் அதானே அப்படின்ட்டு பண்ணுன்னு இருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள் அதே மாதிரி பேண்ட் சட்டை அதே மாதிரி கலர்ல கொடுத்து பேண்ட் சட்டை அவரும் பாருங்க. இல்ல நல்லதாங்க இருக்கும், அவரும் அந்த ஒயிட் ஷர்ட் ப்ரௌன் பேண்ட் போட்டால் ஒரு லீடர்ஸ் எல்லாமே ஈக்குவாலிட்டியாக ஒரு ஈக்குவலாக எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக இருக்காங்கன்றப்போ தமிழ்நாடுல இந்தியாவில் உலகத்திலேயே வந்து முதல் மாநிலமாக நம்ம தான். நான் என்ன சொல்கிறேன், இப்போ அடுத்து இப்போ இந்த சட்டையும் பேண்ட்டும் போட்டு அடுத்து விஜய் என்ன பண்ணணும், லியோ கெட்டப்பில் வந்துடணும், பனியன் போட்டுக்கிட்டு. எடப்பாடியெல்லாம் அந்த பனியன்ல பார்க்க முடியாது. நீங்கள் எடப்பாடியை பற்றியே யோசிக்கிறீங்களே என்ன வேற வேற மற்ற தலைவர்களை யோசிச்சு பாருங்க. அவர் ஜிம் வீடியோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் பாத்திருக்கேன். எப்படி சார் உங்களுக்கு இந்த வயசுலயுமே இப்படி ஒரு பிசிக் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல யோசிச்சு பாருங்க, விஜய் வந்து இனிமே இப்படிதான் ட்ரெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லியோ கெட்டப்ல ஏதாவது பனியன் இனியன் போட்டு வந்தாருன்னா அப்ப எல்லாம் கலாச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா தானே இருக்கு, ஏன் இதை நம்ம பண்ண பனியன்ல வெயில்காரன் வேற காத்தோட்டமா இருக்கும். நீங்க சொன்னது யார? நான் யாரையும் சொல்லல, ஆனா எனக்கு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க அதெல்லாம் எப்படி இருக்கும்னு. பட் அதிமுக அது மாதிரி பண்ண மாட்டாங்க நான் நம்புறேன். பண்ணாம இருக்கிறதும் மரியாதையா இருக்கும். சொல்லிட்டீங்களே முதல்ல, இன்னைக்கு அதான் நடக்கும். ஏன்னா இப்ப துண்டு சுத்துறது நடந்தாலும் எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அடுத்து ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு. மேடையை போட்டு ரேம்ப் அப் ஏறிடுவாங்க வாய்ப்பு இருக்கு. சரி அடுத்து என்னன்றதை பார்ப்போம். கண்டிப்பா கார்த்திக், மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு